الحمد لله نحمده ونستعينه ونستغفره هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேரை கொண்ட சிறப்பான குத்துபாவுடைய பேருரை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எமது உயிரில் மேலான அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் நின்றிட வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு, அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அற்பமான குறுகிய கால இந்த வாழ்க்கையிலே எப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி அவனது ஏவல்களை முடியுமான எடுத்தும் விலக்கல்களை முழுமையாக தவிர்ந்து எமது வாழ்நாளிலே எமது இபாதாக்களிலே இஹ்லாஸை ஏற்படுத்தி இணை வைப்புக்கள், அனாச்சாரங்கள், இப்படியான பயங்கரமான காரியங்களை விட்டு தவிர்ந்து எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக மௌத்துடைய உணர்வோடும் மறுமை சிந்தனையோடும் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு விசாரணைக்குரிய ஒரு நாளை ஒவ்வொரு நாள் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இஸ்லாத்துடைய ஈமானின் மிக அடிப்படை விஷயங்களை ஒன்றாகத்தான் வல் யௌமில் ஆஹிர், மறுமை விசாரணை குறித்து மறுமை நாள் ஒன்று இருக்கிறது. அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை துல்லியமாக விசாரிக்க இருக்கிறான் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையை நாங்கள் ஆழமான உள்ளங்களை பதிய வைத்திருக்கிறோம். எனவே இப்படியான ஒரு விசாரணைக்குரிய ஒரு பயங்கரமான ஒரு நாளை நானும் நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி ரப்புல் ஆலமீன், இந்த அரசின் ரப்பு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக தீவிரமாக மிக விரைவாக என்னையும் உங்களையும் விசாரிக்க காத்து கொண்டிருக்கிறான். இந்த உணர்வோடு தான் எங்களுடைய ஒவ்வொரு நாளும் நொடிப்பொழுதுகளும் கழிவதை எங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசம் என்னவென்று சொன்னால், இன்று இந்த மறுமையிட சிந்தனையே இல்லாம, அந்த உணர்வுகளே இல்லாமல் வெறுமனே உலகம்தான் வாழ்க்கை என்று தனக்கு மௌத்துடைய சிந்தனையும் கிடையாது, மறுமையோட உணர்வும் இல்லாமல் வெறுமனே ஏதோ ரப்பு ஏனோ தான் உன்னை படைத்திருப்பதாக நினைத்து கொண்டு சிலர்கள் வாழுவதை எங்களுக்கு பார்க்கலாம். இப்படி மனோச்சைகளுக்கு அடிபணிந்து சைத்தானுக்கு கட்டுப்பட்டு தனது மனோசைகளுக்கு அடிபணிந்து வாழக்கூடியவர்களுக்கு வெறுமனே மறுமையிட சிந்தனை இல்லாமல் மௌத்துடைய உணர்வே இல்லாமல் வாழக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்கிறான். உங்களை படைத்ததன் நோக்கம் என்ன? கேலி கூத்துகளுக்காக நாங்கள் படைத்திருக்கிறோமா? அல்லாஹு தஆலா கேட்கிற பொழுது சூரா முஃமினூன் இப்படி கேட்கிறான், உறவுகளே, அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா உங்களை ஏதோ நோக்கம் இல்லாமல், எந்த விதமான லட்சியமே இல்லாமல்
உங்களை நாங்கள் படைத்திருக்கோம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்க செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் இந்த உலகத்தில் என்ன நன்மைகளை செய்கிறீர்களோ இவை ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளையிலே தீர்ப்பளித்து அல்லாஹ் உங்களுக்கு சுரக்கத்தை தர காத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையிலே பாவம் செய்து ஹராத்தை செய்து மனோ ஆசைகளுக்கு அடிபணிந்து இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் ஒதுக்கி நீங்கள் வாழுகிற பொழுது நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு இந்த உலகத்திலே புரிகிற குற்றங்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே பயங்கர விசாரணை செய்து உங்களுக்கு பயங்கர நரகத்தை தர காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். உங்களை நாங்கள் ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் லட்சியமே இல்லாம கேலி கூத்துக்களுக்காக வீண் கூத்துக்காக நாங்கள் படைத்திருக்கிறோமா? அன்னக்கும் இலைனா லா துர்ஜாஊன், நீங்க எங்களின் பால் நிச்சயமாக மீட்டப்பட மாட்டீர்களா என்று நினைத்துக் கொண்டு வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான். அன்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டும் இன்று வரை யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் வாழ போகிறார்களோ ஒவ்வொருவரையும் அல்லாஹ் துல்லியமாக விசாரணை செய்வான். தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னத்தை செய்தார்களோ இவைகளை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்ய காத்து கொண்டிருக்கிறான். இதை திருமறை குர்ஆன் சொல்லித் தருகிறது. வகஃபா பினா ஹாசிபீன், உங்களை விசாரணை செய்ய நாங்களே போதுமானவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நாள்ல அல்லாஹ் எங்களை விசாரிப்பான். சகோதரர்களே, எனக்கு பேசுவதற்கு லேசாக இருக்கலாம், உங்களுக்கு கேட்பது லேசாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் தஆலா துல்லியமாக விசாரணை செய்வான். அந்த மறுமையுடைய நாள்ல ஆட்சி அதிகாரம் இருக்காது. இந்த உலகத்தில் தன்னுடைய பலம், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எதையெல்லாம் செய்து கொண்டு போகலாம். ஆனா அந்த மறுமைக்குரிய அந்த நாள்ல எந்த விதமான படைப்பட்டாளங்களோ ஆட்சி அதிகாரமோ அல்லாஹ்விடத்தில் சரி வராது. எதை நாங்கள் செய்தோமோ அந்த செயல்களை கண்டுகொள்வோம், என்னென்ன நல்லறங்களை செய்தோமோ அவைகளை கண்டுகொள்வோம், என்னென்ன அநியாயத்துக்கு நாங்கள் இந்த உலகத்தில் உட்படுத்தப்பட்டோமோ அவைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்லியமாக விசாரணை செய்து எங்களுக்கு தீர்ப்பு தர காத்து கொண்டிருக்கிறான். ஈமானி உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் எடுத்து பாருங்க. நல்லவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், இந்த உலகத்தில் இஹ்லாஸோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த மறுமை குறித்து பயப்பட்டார்கள், அந்த மறுமை விசாரணை குறித்து அஞ்சினார்கள். அல்லாஹ்வை பயந்த சாலிஹீன்கள், அந்த நல்லடியார்கள் இந்த மறுமை நாள் குறித்து அவருடைய உள்ளங்கள் அச்சம் இருந்ததை எங்களுக்கு பார்க்கலாம். திருமறை குர்ஆன் பேசுகிறது, அந்த மறுமை நாள் அதற்கு பிறகு ஒரு நாளே இல்லை, நிரந்தரமான அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு பிறகு சுவர்க்கம் என்றா சுவர்க்கம் என்றும் நரகம் என்றா நரகம் என்றும் முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அந்த மறுமையுடைய வாழ்க்கை. விசாரணைக்கு பிறகு இந்த நாளிலே யாருக்கும் யாராலும் எந்த ஒரு பரிந்துரையும் பேச முடியாது. அந்த மறுமையுடைய நாள்ல தனக்கு தன்னுடைய தந்தைக்கு மகனுக்கோ தன்னுடைய தாயால் பிள்ளைகளுக்கோ ஒரு எஜமானால் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களுக்கோ எந்த ஒரு பரிந்துரையும் பேச முடியாத நாள். அல்லாஹ் தஆலா இது குறித்து சொல்லி காட்டுகிறான் நபியை பார்த்து, வமா அத்ராக மா யௌமுத்தீன், நபியே அந்த யௌமுத்தீன் என்பது விசாரணைக்குரிய நாள், தீர்ப்புக்குரிய நாள். நபியே இந்த தீர்ப்புக்குரிய நாள், விசாரணைக்குரிய நாள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? பிறகும் அல்லாஹ் தஆலா கேட்கிறான் ஒரு விஷயத்தை. உறவுகளே, எங்கட உள்ளங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆழ பதிய விரும்பினால் அது அல்லாஹ் தஆலா அடுக்கு மொழியில கேட்பான். அல் காரிஅத்து மல் காரிஆ, திடுக்கிடக்கூடிய நாள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல் காரிஆ, திடுக்கிடக்கூடிய நாள். நபியே திடுக்கிடக்கூடிய நாள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா, அல்லாஹ் கேட்கிறான் அந்த மறுமைக்குரிய நாள், பயங்கரமான விசாரணைக்குரிய நாள். அந்த விஷயத்தை உள்ளங்கள் ஆழ பதிய வைப்பதற்காக அல்லாஹ் தஆலா தொடர் மொழியில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதே போல் அல்லாஹ் கேட்கிறான், நபியே வமா அத்ராக மா யௌமுத்தீன் சும்மா மா அத்ராக மா யௌமுத்தீன், அந்த விசாரணைக்குரிய நாள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், நபியே யௌம லா தம்லிகு நஃப்சுன் லினஃப்ஸின் ஷைஆ, அந்த விசாரணைக்குரிய பயங்கரமான அந்த நாள்ல எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு எந்த ஒரு உரிமையும் பேச முடியாது,
எந்த ஒரு பரிந்துரையும் பேச முடியாது. வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கும். அல்லாஹ் வானத்தை கையில் எடுப்பான், 7 வானங்களை கையில் எடுத்து பூமியிலே கையில் எடுத்து இந்த உலகத்திலே அடக்கி ஆண்டவர்கள், பெருமைக்குரியவர்கள், என்னை மறந்து வாழ்ந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய பயங்கரமான நாள். அந்த நாள்ல எல்லா அதிகாரமும் அந்த ரப்புட கையில் இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா அச்சமூட்டி எங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறான். அன்புக்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்ற நுபுவத் பட்டம் கிடைத்த பிறகு தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய கோத்திரத்தினர்கள், தன்னுடைய வம்சாவளியை கூப்பிட்டு ஒரு செய்தி குறித்து சொல்கிறார்கள். மறுமை விசாரணை குறித்து சொல்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா பனி அப்துல் முத்தலிப், முத்தலிபுடைய பிள்ளைகளே, என்னுடைய குறைசி கோத்திரத்தினரே, அப்து மனாஃப் கிளையினரே, கிலாப் கிளையினரே என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒரு நபி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு எல்லாரையும் அழைத்து மறுமை குறித்து சொல்கிறார்கள். அப்படி சொன்ன அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை கூட விட்டுவிடல. தன்னுடைய நடையிலே ஒப்பானவ, சுவர்க்கத்துடைய அதிபதி இந்த தன்னுடைய மகள் ஃபாத்திமா, இந்த ஃபாத்திமாவுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை விசாரணை குறித்து விடாமல் இல்லை, சொல்லாமல் விடவில்லை. யா ஃபாத்திமத பின்த முஹம்மதின், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, இத்தகில்லாஹ லா அம்லிகு லகி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள் என்னுடைய மகள் ஆயிஷாவே. இந்த உலகத்தில் உனக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ, சலீனி மா ஷிஅதி மினத் துன்யா, உலகத்தில் எதையெல்லாம் உங்களுக்கு கேட்கலாம் என்னுடைய அருமை மகளே, ஆனால் மறுமையில வந்து உங்களுக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நீங்க என்ன மறுமை குறித்து அந்த அச்சத்தால் அந்த பயத்தால் என்ன சாலிகான அமல்களை நீங்கள் செய்கிறீர்களோ, என்ன நல்லறங்களை செய்கிறீர்களோ, உங்களுடைய அமல்களும் உங்களுடைய இறைச்சமும் தாம் மறுமையில ஆயிஷாவே, ஃபாத்திமாவே உங்களுக்கு கை கொடுக்கும். எனவே ஃபாத்திமா, உங்களை மறுமைக்காக, மறுமை விசாரணைக்காக தயார் செய்து கொள்ளும்படி அல்லாஹுடைய தூதர் எல்லா ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அந்த மறுமை குறித்து சொன்ன அல்லாஹுடைய தூதர் தன்னோடு இருக்கிற மகளை கூட விட்டுவிடல. அப்படியான ஒரு பயங்கர நாள் சகோதரர்களே. யாருக்கும் யாராலும் எந்த உதவியும் செய்யவே முடியாத நாள். இந்த நாள் குறித்து திருமறை குர்ஆன் சொல்கிறது, பாவிகள், இந்த உலகத்திலே அநியாயத்தில் ஈடுபட்டவர்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டு விலகி தான் சொல்வதுதான் மார்க்கம் என்று செய்கிற எல்லா பாவங்களை செய்து கொண்டு வாழ்ந்த பாவிகளை பற்றி அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான். என்ன செய்தி உறவுகளே? சூரா கஹ்ஃபுடைய 49 வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், வவுதிஅல் கிதாப், அல்லாஹ் தஆலா அந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பதிவேட்டை வைத்திருக்கிறான், சேலேட்டை வைத்திருக்கிறான். இந்த சேலேட் அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன், பாவிகளை அந்த நேரத்தில் நபி நீங்க பாப்பீர்கள். ஹராத்தை செய்தவர்கள், மறுமையை மறந்து உலகம்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள், அந்த உணர்வே இல்லாமல் வாழ்ந்தவர்கள், அந்த பாவிகள் நடுங்குவார்கள். ஹராத்தில போட்டி போட்டவர்கள், மனோவிச்சைக்கு அடிபணிந்தவர்கள், இப்படியானவர்கள் தான் செய்த பாவங்களை பார்த்து நடுங்குவார்கள். வயகூலூன யா வைலனா யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப், எங்களுக்கு ஏற்பட்ட கேடே, கை சேதமே, எங்களுக்கு என்ன நடந்தது? இந்த பதிவேட்டுக்கு, என்னுடைய பதிவேட்டுக்கு என்ன நடந்திருக்கிறது? லா யுகாதிரு சகீரத்தம் வலா கபீரா இல்லா அஹ்சாஹா, இந்த பதிவேட்டில் பெரிசி சிறிசி ஒன்றையுமே விட்டு விடவில்லையே, எல்லாத்தையும் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறானே. வானவர்களை வைத்து அல்லாஹ் மறுமை விசாரணை குறித்து எல்லாவற்றையும் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறானே. வவஜது மா அமிலு ஹாதிரா, அவர்கள் என்னென்ன செய்தார்களோ அவை ஒவ்வொன்றையும் கண்முன் அப்படியே பார்ப்பார்களாம். வலா யظ்லிமு ரப்புக அஹதா, உன்னுடைய ரப் உனக்கு அநியாயம் செய்யவே மாட்டான். நீ இந்த உலகத்தில் எப்படி எந்த அளவுக்கு ரகசியமாக பரகசியமாக அல்லாஹ் எப்படி பயப்படுகிறாயோ, அது போன்று தனிமையிலே அல்லாஹ்வை பயந்து இறைச்சத்தோடு மறுமை குறித்து அச்சத்தோடு வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக அங்க விசாரணைகள் லேசாக இருக்கும். அந்த பாவிகளை போன்று கதற தேவையில்லை என்பதை திருமறை குர்ஆன் சொல்லித் தருகிறது. இன்னும் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சொல்கிறான் தெரியுமா? அந்த பதிவேடு,
அந்த பதிவேடு என்பது சகோதரர்களே, அந்த புத்தகம் என்பது அதிலே அல்லாஹ் என்ன வைத்திருக்கிறான் தெரியுமா? வியாக்கியானம் சொல்லி காட்டுகிறான். அந்த பதிவேட்டிலே என்ன இருக்கிறது? அல்லாஹ் எங்கட சேரேன்னு சொல்லி காட்டுகிறான், எங்களுடைய பதிவேடு என்று சொல்லி காட்டுகிறான். அந்த பதிவேட்டிலே அல்லாஹ் எதை பதிவு வைத்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் நாங்கள் வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நாங்க ஒரு சேலேட்டை நாங்க கொழுகு விடுவோம், அவட களத்துல நாங்க மாட்டி விடுவோம். வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்ஷூரா, மறுமையிலே அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தங்களுடைய பதிவேட்டை சேலேட்டை முன்னே விரித்து வைப்பானாம். மனிதா, நீ செஞ்சதை பார்த்துக்கோ, நீ என்னென்ன நன்மையை செய்தாயோ இந்த உலகத்துல மறுமை குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு குர்ஆன் சுன்னா என்று சொல்லப்பட்டது, சிறுக்கை விட்டு ஒளிந்து வாழ வேண்டும், அனாச்சாரங்கள் பிஜாக்களை விட்டு ஒளிந்து சுன்னாவோடு வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டதா இல்லையா? எனவே இது குறித்து நீ கணக்கெடுக்கவே இல்லையே, உன் வாழ்க்கையில் இபாதத் இருக்கவே இல்லையே, எனவே உன் பதிவேட்டை நீனே பார்த்துக்கோ. இந்த உலகத்தில் என்னென்ன உறவுகள் இருந்ததோ எந்த ஒன்றும் கை கொடுக்காது. கஃபா பினஃப்ஸிகல் யௌம் அலைக ஹஸீபா, உன்னுடைய பதிவேடு உனக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா துல்லியமாக பதிவு வைத்திருக்கிறான் தெரியுமா? வகுல்லு ஸகீரின் வகபீரின் முஸ்ததர், ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயங்களையும் அல்லாஹு தஆலா அந்த பதிவேட்டிலே பதிவிடாமல் வைக்கவில்லை. இந்த உலகத்தில் ஒரு கண் சிமிட்டுகின்ற அளவுக்கு ஒரு மனுஷன் பாவத்தை செய்தாலும் அதையும் அல்லாஹ் பதிவு செய்வான். பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கில் தர்மம் செய்கிறார், ஒவ்வொன்றையும் அல்லாஹு தஆலா பதிவு செய்வான். அன்புக்குரிய உறவுகளை இன்றைக்கு பாருங்க, அமல்கள்ல நிறைய அலட்சியத்தை எங்களுக்கு பார்க்கலாம். மர்மை குறித்து எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அமல்கள்ல பொடுபோக்கு, அமல்கள்ல அலட்சியம், இபாதத்தில் ஆசை இல்லாத ஒரு நிலைமை எங்களுக்கு பார்க்கலாம். இன்றைக்கு மனுஷன் பாவத்தில் போட்டி போடுகிறான், நன்மையிலே போட்டி போட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உருவாக்கிய சமூகம் சஹாபாக்கள் இன்றைக்கு அதுக்கு முரணாக அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பாவத்திலே போட்டி எங்களுக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு சிலர்கள் பாவங்களை தனியே செய்கிறார்கள். ஊருக்கு நல்லவர், மனைவி கிட்ட நல்லவர், சமுதாயத்தில் நல்லவர் போன்று இருக்கிறார், ஆனா தனிமையில பாவத்தில் விழுவதை எங்களுக்கு பார்க்கலாம். தனிமையில ஒரு போன் வந்தா அவன் ஹராத்திலே விழுவதை எங்களுக்கு பார்க்கலாம். இந்த சமுதாயத்திலே வாழ்கிற வாலிபர்கள், இந்த யுவதிகள் எடுத்து பாருங்க சகோதரர்களே, எந்த அளவுக்கு போயிருக்கிறார்கள். தனிமை என்று வந்தா அது ஏண்ட போன் தான், நான் போடுகிற ரீரோட் தானே, நான் சம்பாதித்து எடுத்த சல்லிதானே என்று சொல்லி பாவத்தில் மூழ்கிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். இவை ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு பாவத்தையும் அன்புக்குரிய உறவுகளே அல்லாஹ் பதிவிடாமல் இல்ல. மேலே ஒரு ரப்புல் ஆலமீன் எங்களை அவாழ்த்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்டிலே ஏற்படுத்த அண்மை காலமாக ஏற்பட்ட மண் சரிவை நீங்க எடுத்து பாருங்க, இந்த அனர்த்தத்தை எடுத்து பாருங்க. இது இயற்கை கிடையாது சகோதரர்களே, நாங்க செய்கிற தீமைக்கான ஒரு அல்லாஹ்வுடைய சோதனை. என்னென்ன பாவத்தை புரிகிறோமோ, என்னென்ன ஹராத்தை நாங்க செய்கிறோமோ அதற்கான ஒரு தண்டனையாக அல்லாஹ் தந்திருக்கிறான். இது ஒரு போதிய வளம் காரணம் அல்ல. இன்றைக்கு வேற சில விஷயங்களை சொன்னாலும் குர்ஆனை சுன்னானை ஒட்டி பார்த்தென்று சொன்னால் தாங்க செய்கிற பாவங்கள் தான், தனித்தனியாக செய்த பாவம், கூட்டாக செய்த பாவம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த ஊர்ல இந்த நாள்ல இப்படி தனிமையில பாவம் செய்தானே, கூட்டாக சேர்ந்து பாவம் செய்தானே, யாரும் பார்க்கவில்லை தானே என்று சொல்லி மறுமையிட பயமே இல்லாமல் பாவம் செய்தானா இல்லையா? இது எல்லாம் அல்லாஹ் தஆலா வகுல்லு ஸகீரின் வகபீரின் முஸ்ததர், ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பதிவேட்டிலே விடாமல் இல்லை என்ற செய்தி அல்லாஹ் தஆலா ஆணித்தரமா பதிவு வைக்கிறான். அன்புக்குரிய உறவுகளே சகோதரர்களே, எனவே நாங்கள் மறுமை குறித்து அந்த விசாரணை குறித்த அச்சத்தை நிறைய ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் ஏற்பட்ட மண் சரிவு, பெரிய அந்த வெள்ள பெருக்கு, ஒரு கிராமமே புதையுண்டு போனது, இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல வரலாறாக சொல்கிறான். அழித்த சமூகத்தை அல்லாஹ் எங்களுக்கு படிப்பினையா சொல்கிறான். இது அல்லாஹ் நாட்டிலே கண்முழுகு காட்டினான். அந்த சுனாமிக்கு பிறகு இந்த நாட்டிலே ஏற்பட்ட பாரிய ஒரு சேதம் என்று சொன்னா இந்த அனர்த்தம் தான். இது வந்த பிறகு கூட இந்த சமுதாயத்திலே மாற்றத்தை நான் காணல. இந்த 31
இந்த 2026 முதல் இரவை எப்படி கொண்டாடினார்கள் சகோதரர்களே? முஸ்லிம் வாலிபர்கள், யோதிகள், சுப்ஹானல்லாஹ், இப்படியான பெரும் பெரும் அழிவுகள் ஏற்பட்ட பிறகு கோடிக்கணக்கான சொத்துகள் போய் வசதி உள்ளவர்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லை சகோதரர்களே. இந்த மௌத்துடைய உணர்வுகள் எல்லாம் கண் முன்னுக்கு வர இருக்கிற இந்த சந்தர்ப்பங்கள்ல மனுஷன் மௌத்த மறந்து இப்படியான கேலி கூத்துகள் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? உணர்வே இல்லாமல் போயிருக்கிறது. குர்ஆன் நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா இரக்கம் உள்ளவன் என்று பேசுகிறான். ஒரு தாயை விட இரக்கம் உள்ளவன். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை தண்டிக்க நாடினா அவன் தண்டனை பயங்கரமானது. அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுது, நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நபியே சொல்லுங்கள், நான் இரக்கம் உள்ளவன், நான் மன்னிக்க கூடியவன். சிறுக்கில்லாமல் நீங்க வந்தென்று சொன்னால், இணை வைப்பே இல்லாமல் வந்தென்று சொன்னால் மன்னிப்பேன். அதே நேரம் என்னுடைய தண்டனை பாவத்துக்கான பிடி பயங்கரமானது என்று அல்லாஹு தஆலா துல்லியமாக சொல்லித் தருகிறான். இந்த உலகத்துக்கு ஏகத்துவத்தில் ஒரு தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லா கட்டங்களிலையும் சோதிக்கப்படுகிறார், வெற்றி பெறுகிறார். ஹுவ சம்மாக்கமுல் முஸ்லிமீன், முஸ்லிம் என்ற பெயரை வைத்தவர் அவர்தான். இந்த சத்தியத்தை சொன்னவர் அவர்தான். ஏகத்துவடைய தந்தை அவர்தான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபி. இவருடைய ஆசையை பாருங்க சகோதரர்களே. வல்லதி அத்மாஉ அய்யக்ஃபிர லி ஹதீஅதி யௌமத்தீன், யா அல்லாஹ், மறுமையுடைய நாள்ல பயங்கரமான விசாரணை குறித்த நாள், இந்த நாள்ல யா அல்லாஹ் ஏண்ட பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன், நான் ஆசைப்படுவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஆதங்கத்தை எண்ணத்தை எடுத்து பாருங்க. ஒரு நபிக்கு வந்த ஆசை. இன்னைக்கு எங்கட வாழ்க்கையில நாங்க எந்த அளவுக்கு துஆல் இருக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சுஜூதிலே, தன்னுடைய கியாமுல் லைல்ல, தன்னுடைய அத்தஹியாத்துக்கு பிறகு ஓதுகிற துஆக்கள் எல்லாம் மறுமையுடைய விசாரணை பயங்கரம் குறித்து அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடி இருக்கிறோமா சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உலகத்தை கேட்கக்கூடிய நாங்கள், பிள்ளைகளுக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் உலகத்தை தேடக்கூடிய நாங்கள், மறுமை விசாரணை குறித்து யா அல்லாஹ் என்னை, என்னுடைய குடும்பத்தை, ஒட்டுமொத்த சமூகத்தை காப்பாற்ற உணர்வுகள் எங்கள்கிட்ட இருக்கிறதா சிந்தித்து பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, பாவமே செய்யாதவர்கள், பாவமே செய்யாத நபிமார்கள், சாலிஹீன்கள், அவ்வளவு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் இப்படி மறுமேல் அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் என்று சொன்னால் இன்னைக்கு எங்கட நிலைமை என்ன? குர்ஆனை எடுத்து பாருங்க. சூரா ராதுடைய 21ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசல், இவர்கள் உறவுகளை சேர்ந்து நடப்பார்கள், இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பார்கள். அதே நேரம் வயக்ஷௌன ரப்பஹும் வயகாஃபூன சூஅல் ஹிசாப், ரப்பை அஞ்சுவார்கள், அல்லாஹ்வை பயப்படுவார்கள், தனிமையிலே விசேடமாக அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். அந்த மறுமை குறித்து கடுமையான பயப்படுகிற செய்திகள் அல்லாஹு தஆலா நல்லவர்களை குறித்து சொல்வதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க போகிற பொழுது மறுமையிட உணர்வு, எழும்பினா மறுமை குறித்து அச்சம், தூங்க போகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பேசுவார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆக்களை முன்வைப்பார்கள். யா அல்லாஹ், மறுமை விசாரணை குறித்து என்ன காப்பாத்து. சூரியன் உதித்தால் துஆ, சூரியன் மறைகிற பொழுது துஆக்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான இந்த துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க செல்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் அல்லாஹும்ம கினி அஸாபக் யௌம தப்அஸு இபாதக், யா அல்லாஹ், என்னை மறுமையிலே என்னை உன்னுடைய அடியார்கள் எழுப்புகிற சந்தர்ப்பம், இந்த நாள்ல யா அல்லாஹ் என்னை நீ அந்த உன்னுடைய அதாபை விட்டு, பயங்கரமான தண்டனையை விட்டு, யா அல்லாஹ் உன்னுடைய விசாரணை விட்டு, விசாரணை அது பயங்கரமாக இருப்பதை விட்டு யா அல்லாஹ் அதாபை விட்டு என்னை காப்பாற்று ரசூலுல்லாஹ் அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் 3 விடுத்தம் துஆ செய்வார்கள். இன்றைக்கு பாருங்க, நாங்க தூங்க போனா இரவுகள் எப்படி கழிகிறது. இரவு நேரத்தில் குர்ஆன் ஓத வேண்டிய இரவுகள், அல்லாஹ்வுக்கு கியாமல் செய்யக்கூடிய இரவுகள் இன்றைக்கு ஃபேஸ்புக்ல கழிகிறது, யூடியூப்ல பாவத்திலே கழிகிறது. இந்த உணர்வெல்லாம் இல்லாமல் போயிருக்கிறது. சகோதரர்களை சிந்தித்து பாருங்க. இந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய உம்மத்தில அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பாவத்திலே மூழ்கி இருக்கிற ஒரு சிந்தனை எங்களுக்கு பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றிய பயம், அல்லாஹ்வை பற்றிய அச்சம்,
அல்லாஹ்வுடைய அன்பு யார்ட உள்ளத்தில் இல்லையோ அவட்ட இறையச்சம் இருக்காது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்காது. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அலம் யஅனில் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு இன்னுமே நேரம் வரவில்லையா? அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ் இந்த குர்ஆன் ஓதி, அல்லாஹ் இந்த குர்ஆன் ஓதுகிற பொழுதே, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படுகிற பொழுதே உங்களுக்கு பயம் வரவில்லையா? இன்னும் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய அச்சம் வரவில்லையான்னு கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த அச்சத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பயான் எங்களை மாற்றாது, உபதேசங்கள் மட்டும் எங்களை மாற்றாது, தாக்கங்களை ஏற்படுத்தும். ஆனால் நாங்கள் தான் அந்த மௌத்துடைய உணர்வை, மறுமை குறித்து விசாரணை குறித்த பயத்தை உள்ளங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தனிமேலே இருந்து மறுமை குறித்து சிந்திக்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுத்த நியாமத்துகள் சம்பந்தமாக சிந்திக்கிறான், அல்லாஹ்வை பயப்படுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். இவனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா, ஒரு மனிதன் நடு நிசையில இருந்து எழும்பி அவன் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், செஞ்ச பாவத்தை உணர்ந்து கண்ணீர் வடிக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பொருளாதார நியமத்துகள், பிள்ளைகள், அவனுக்கு கொடுத்த வசதி வாய்ப்புகள், இதெல்லாம் நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அரசுக்கு கீழால நிலை கொடுப்பானாம். அன்புக்குரியவர்களே, இதுதான் ஒரு மூமினுக்கு வர வேண்டும். அல்லாஹ் குறித்த பயம், அல்லாஹ் குறித்த அந்த அச்சம், இவைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய, மௌத்துடைய உணர்வோடும் மறுமை விசாரணை அந்த உணர்வோடு வாழக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா பேசுகிற என்னை உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரையிலே மறுமை விசாரணை குறித்து ஒரு சில செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்தேன். அதாவது இந்த மறுமை குறித்து நாங்கள் தெரியாமல் ஒற்றுமை இல்லை, எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் எங்களோட வாழ்க்கையில பல கட்டங்களை, நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியான சோதனைகளுக்கு பிறகும் எனக்கு 40, 50, 60 என்றெல்லாம் கபரை நெருங்கி கொண்டிருக்கிற நாங்கள், அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையோட மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரவில்லை என்றால், செய்கிற பாவங்களை, செய்கிற அனாச்சாரங்களை, ஒவ்வொரு மனிதனுக்கும் பலகீனம் இருக்கிறது, யாரும் மலக்குமார் அல்ல, ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். சிலர் புகைத்தலுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள், சிலர் ஹராத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள், இசைக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ அடிப்படையிலே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இப்படி இந்த ஒவ்வொருவரும் அல்லாஹ்ட்ட நெருங்கி தௌபா செய்து இந்த மறுமையோட விசாரணை குறித்து பயத்தை உள்ளங்கள் ஏற்படுத்தி நாங்கள் மாற வேண்டும், மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அன்புக்குரிய உறவுகளை சிந்தித்து பாருங்க. மறுமை என்று பேசுகிற நாங்க முதலாவது மறுமையோட உணர்வோட உள்ளங்கள் இருப்பது என்று சொன்னால், நான் தொழுகையாளியாக இருக்கணும். உள்ளங்களை கையை வைத்து கேட்டு பாருங்கள். இன்று ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்த உறவுகள் யார் என்று கேட்டு பாருங்க. உள்ளங்களை கையை வைத்து கேட்டு பாருங்கள். பள்ளி நிரம்பி இருக்கிறது, சில சந்தர்ப்பங்கள்ல அது காரணமாக இருக்கலாம். ஆனா தொடர்ந்து ஃபஜ்ருக்கு வராமல் இருக்க முடியுமா? இன்னைக்கு எத்தனை பேரை நாங்கள் பார்க்கிறோம், ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிக்கே இல்ல, ஜமாத்து தொழுகைக்கு பள்ளிக்கே இல்லாதவர்களை பார்க்கிறோம். இந்த உணர்வு இருந்தவர்களுக்குத்தான் முதல்ல அந்த மறுமை விசாரணை குறித்த பயம் வரும். இதே இல்லாம நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா என்ன மாற்றம் சகோதரர்களே? மறுமையில முதல் விசாரணையே அல்லாஹ் தொழுகை குறித்து விசாரிக்கிறான். அவ்வளுமா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, முதல் விசாரணை பற்றி அல்லாஹ் விசாரிக்கிறான். ஒருத்தர் சத்தியத்தில் இருக்கிறார், ஏகத்துவத்தில் இருக்கிறார், வாழ்க்கையில் இணைவை ஒன்றுமே இல்லை, ஜியாரத்து கபர் வணக்க வழிபாடு ஒன்றுமே இல்லை, அனாச்சாரங்களே இல்லை என்றால் வாழ்க்கையில தொழுகை இருக்க வேண்டும், ஜமாத்துக்கு தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு 4 வக்து தொழக்கூடிய சில உறவுகள் சுபஹானல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகையை காணல,
வாழ்க்கையில ஃபஜ்ர் இல்லாத ஒரு கவலை நிலைமை. அன்புக்குரியவர்களே, முனாஃபிக்குடைய பண்பு. முதல் மறுமை குறித்த உணர்வு எங்களுடைய உள்ளங்கள் இருப்பது என்று சொன்னால், நான் தொழுகையாளியாக மாறணும், தனது மனைவி மக்களை தொழுகையாளிகளாக மாற்ற வேண்டும், பிள்ளைகளை ஃபஜ்ருக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் மறுமை விசாரணை பயங்கரமாக இருக்கும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவி மக்களோடு மறுமை குறித்து பேசுகிறார்கள், சஹாபாக்களோடு பேசுகிறார்கள். வீட்டிலே ஆயிஷாவோடு ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடு மறுமை குறித்து பேசுகிறார்கள். இன்றைக்கு எங்களை பார்த்தா நல்லவர்களோடு பேசிய சிலவர்களுக்கு விருப்பம் கிடையாது, நல்ல விஷயங்களை பேச கதைக்க விருப்பம் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷாவுக்கு மறுமை குறித்து விசாரணை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை பண்ணுகிறார்கள். என்ன சொன்னார்கள்? யா ஆயிஷா, ஆயிஷாவே, மன் நூகிஸல் ஹிசாப உஸ்ஸிப், அல்லாஹ் தஆலா விசாரணைய துருவி துருவி அல்லாஹ்ங்களை விசாரணை செய்தால் அல்லாஹ் சிலருக்கு பகிரங்கமான விசாரணை செய்வான், சிலருக்கு தனிமையிலே வைத்து திரை போட்டு விசாரணை செய்வான். அன்புக்குரிய ஒருவர்களை சிந்தித்து பாருங்க, எந்த அளவுக்கு எங்களுடைய இஹ்லாசுகள், எங்களுடைய இபாதத்துகள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரகசியமாக விசாரணை செய்வான். உலகத்துக்கு நல்லவன் அடித்து போதாது, அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக வாழணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஆயிஷா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்ய நாடினா மறுமையில் அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்தால் உஸ்ஸிப, கடுமையாக தண்டிக்கப்படுவார். அப்ப ஆயிஷா ஒரு விவேகி, மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண். அவ கேட்கிற, அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, யாருடைய ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபை யஸீரா, யாருடைய வலக்கரத்துல பட்டோலை வழங்கப்படுமோ அவங்களுக்கு லேசான விசாரணை, அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டானே, எளிமையான விசாரணை தான் அல்லாஹ்வுடைய தூதரே. அப்படி என்று அவங்களுக்கு விசாரணை இல்லையே என்று கேட்டோனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், யாருடைய வலக்கரத்துல பட்டோலை கொடுக்கப்படுமோ அது அல்லாஹ் விசாரணை செய்த அர்த்தம் கிடையாது. அது அல்லாஹ் இன்னமா தாலிகல் அரத், எடுத்து காட்டுவது. நீ இன்னென்னத்தை செஞ்சாய், இன்ன நன்மையை செய்தாய், இந்த பாவத்தை செய்தாய் என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுவது. வலாகின்னஹு மன் நூகிஸல் ஹிசாப உஸ்ஸிப், அல்லாஹ் துருவி துருவி ஒரு மனிதனை விசாரணை செய்ய நாடினால் அல்லாஹ் நிச்சயமாக தண்டிப்பான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனுஷன் பாவம் செஞ்ச அல்லாஹ் மறுமையில கேட்பான் தானே, அத்தஅரிஃபு தம்ப கதா வ கதா, மனிதா, இந்த உலகத்துல யாருமே பார்க்காத நேரத்துல தனிமேல் இந்த ஹராத்தை செய்தாயே, இந்த போனை பார்த்து கொண்டு தனிமேல மறைச்சி கொண்டு இசை கேட்டாயே, ஒரு ஆபாசத்தை பார்த்து கொண்டிருந்தாயே, ஊருக்கு தெரியாம இந்த பாவத்தை நீ செய்தாயே, இந்த நேரத்தில் இதை செய்துவிட்டு நீ மறைத்து என்னிடத்திலே விழுந்து தௌபா செய்தாய், மன்றாடினாய், இதற்காக வேண்டி உன்னை நான் அந்த உலகத்திலே மறைத்தேன், இன்றும் நான் உனக்கு என்ன செய்கிறேன், உன்னை மறைக்கிறேன், உன்னை மன்னிப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? அதுக்கு விளக்கமாக ரசூல் அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மறுமை குறித்து இந்த உலகத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள், பெரும் பெரும் சொர்க்கவாதிகள் அஞ்சினார்கள். சிறந்த சஹாபி இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இஸ்லாத்துடைய இரண்டாவது ஹலீஃபா, ஒரு ஆட்சியாளர், ஒரு சொர்க்கவாதி. இப்படிப்பட்ட இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு இருப்பதாக சொன்னார்கள், ஒரு மாளிகை. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இந்த மாளிகை யாருக்கு சொந்தமானது? சொல்லப்படுகிறது இது குறைசி கோத்திரத்தில் ஒரு வாலிபர் உமர் என்று சொல்லக்கூடிய உமருக்கு சொந்தமானது. என்னொன்னு ரசூலுல்லாஹ் இவருடைய வீரம் குறித்து, இவருடைய ரோசம் குறித்து அங்கே அவருக்கு நினைவுக்கு வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு சபையில் இந்த செய்தியை சொன்னார்கள், உமரே, உங்களோட மாளிகையை நான் பார்த்தேன், அந்த நேரத்தில் உங்களோட ரோசம் எனக்கு நினைவுக்கு வந்தது. உமர் இப்னு கத்தாப் கண்ணீர் வடிய அழுதார்கள். அப்படி சிறந்த சஹாபி, ஒரு பாதையிலே வந்தா செய்தான் மறு பாதையிலே ஓடுகிறான். இப்படி சிறந்தவர், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி என்றால் உமராகத்தான் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டவர். வாய்ப்பட எத்தனையோ வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கினான். இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாஸபு, உங்களை அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பதற்கு முதல்ல உங்களை நீங்க விசாரிச்சு கொள்ளுங்க. வத்தஸையனு லில் அரதில் அக்பர்,
உங்களை பயங்கர விசாரணை நாளைக்கு அமல்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். வைன்னமா யகைஃபுல் ஹிசாப் அலா மன் ஹாஸப நஃப்ஸஹு ஃபித் துன்யா. யார் இந்த உலகத்தில் தங்களை தானே கேட்டு தான் செய்கிற பாவங்களை விட்டு திருந்தி தௌபா செய்து தங்களை மாற்றிக் கொள்கிறார்களோ, தன்னுடைய உள்ளத்தோடு பேசி கபரு குறித்து, சக்கராத்து குறித்து, மறுமை விசாரணை குறித்து பயப்பட்டு யாரெல்லாம் பாவத்திலிருந்து மீண்டு தௌபா செய்கிறார்களோ, உள்ளத்தோடு பேசுகிறார்களோ, இவங்களுக்கு தான் மறுமையில் அல்லாஹு தஆலா விசாரணை லேசாக்குகிறான் என்ற செய்தியை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்லி தருகிறார்கள். எனவே அன்புக்குரிய உறவுகளே, மறுமையில் அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் பேசுவான். யாருமே டிரான்ஸ்லேட்டர் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தனியத்தனை எங்களோடு பேசுகிற ஒரு பயங்கரமான அந்த நாள் குறித்து அஞ்சுவோம். எப்பொழுதும் எங்களோட துஆக்கள்ல, சுஜூதுகள்ல மறுமை குறித்து, அந்த அதாபு குறித்து அல்லாஹ்விடத்தில் நிறைய பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹ்வு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குறுகிய கால வாழ்க்கையில அல்லாஹ்வை அஞ்சவர்களாக, மறுமை சிந்தனை உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா எங்களோட வாழ்க்கையை அமைத்து இறுதி நேரத்திலே கூட இந்த சத்திய மார்க்கத்திலே, ஏகத்துவத்திலே பயணித்து, சரியான அகீதாவிலே பயணித்து, அல்லாஹ் தஆலா முடிவுகளை சிறந்த முடிவுகளாக மாற்றி கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்களை பறித்து சிறந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாரி வழங்க வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.